இன்ஸ்டால அர்த்தராத்திரியில எனக்கு ஒரு மெசேஜ். நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோல நீங்க எந்த ஆப்போட நேம கமெண்ட் பண்ணாலும் அதோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் உங்க டிஎம்ல கிடைச்சிரும். இதுக்கு நீங்க ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஆப் நேம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. லிங்க் நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன். ஸ்கிப். இந்த ஒரு ஸ்பைடர் அக்காவை நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க. இந்த அக்கா அப்படி என்னதான் சொல்லி தராங்கன்றத பாத்துருவோமா? இந்த 4 வெப்சைட்டை நீங்க நைட் தனியா மொபைல் யூஸ் பண்றப்போ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல 7 வீடியோ போட்டு விளையாண்டுகிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு நம்ம காய்ஸ் என்ட்ரி கொடுத்தாங்க. நான் சொல்ல குத்து வேற, நீ செஞ்ச குத்து வேற, என்னையே குத்து. உன்ன குத்தவா? டேய், நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா. ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும். ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. ஆய் போனலாம் கழுவிக்கிறேன். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. நம்ம வீடியோ தான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரோட வாய்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே கலாய்ச்சி விட்டுலான்னு பார்த்தேன். நீங்க என்ன சொல்றீங்களே, உங்க வீடியோ ஏதாச்சும் நீங்க போய் ஷூட் பண்ணி போட்டதா? நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. இந்த மாதிரியான ஒரு நவீன காலத்துல கேர்ள் இன்ஃப்ளூயன்சருக்கு தான் அதிகமான டிமாண்ட் இருக்கு. செல்ல குட்டியே, என் அம்மு குட்டி, என் கரடி குட்டி, என் கப்கேக். நம்மள மாதிரியான மென் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டாலும் வராங்க. ஆனா என்ன சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பல்லான கமெண்டும் வருது. அதுவும் உங்க வாய்ஸ் நாங்க யூஸ் பண்ணல, த்ரிக்ஸ்டர் வாய்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இந்த ஒரு அக்காவோட அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா காட்டவே மாட்டேங்குது. நானும் பல ஐடிகள்ல போய் பாக்குறேன், காட்டவே மாட்டேங்குது. அப்படி இது ஒரு சாதாரணமான ஐடி அப்படின்னு நினைச்சா கிட்டத்தட்ட 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்பதான் எனக்கு இன்னொரு ஐடி கிடைச்சிச்சு. அதுல போய் பார்த்தா 464K ஃபாலோவர்ஸ், ஓல்ட் ஐடி காட் சஸ்பெண்டட்னு போட்டுருந்துச்சு. இப்ப தெரியுதா நண்பர்களே எதனால சஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு? அநேகமா சஸ்பெண்ட் கொடுத்தது நம்மளால தான் இருந்திருப்பான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த ஒரு வீடியோ ரொம்ப நல்லா இருக்கா? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி வெறும் ஏஐ வீடியோ மட்டும் வச்சு பல பேர்த்த ஏமாத்திட்டு இருக்கு. ஆனா இது ஒரு ஏஐ வீடியோன்னு நம்ம ஆளுங்கனால கண்டே பிடிக்க முடியாது. இதை கூட ஓரளவு ஒத்தி வச்சிடலாம். ஆனா உண்மையிலே வீடியோ போட்டு ஆடுறவங்கள என்ன சொல்றது? இந்த வெளிநாட்டு அக்காக்கள் நம்ம பாய்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ அனுப்பிச்சு எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட $1.01 மில்லியன். இது நம்ம தமிழ்நாடு ஜிடிபியோட அதிகம். நம்ம மக்கள் எல்லாரும் நல்ல வழியில உழைச்சு சம்பாரிச்சாலும் 100 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி காசு சம்பாதிக்க முடியுமான்றது டவுட் தான். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இதுக்கு முன்னாடி பேசின அக்காவோட ஃபேனா நீங்க இருந்தீங்கன்னா வி அப்பாலஜி. இதுக்கு மேல எவனாவது கமெண்ட்ல கழுவி ஊத்துனா ஊத்துங்க. எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன? நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அருவாள் எடுத்தா அனல் பறக்குது, எப்படி பாஸ்? நல்ல கொஸ்டின். இந்த நகைக்கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தீக்குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன? தீப்பெட்டி பட்ட மாதிரி இருக்கு பாஸ். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல்.